இவர் சிஎம் ஆகணும். சிஎம்னா என்ன? அரசாங்க பதவி, அரசாங்கத்துல அதிகாரத்துல வரும். ஸோ அப்போ அது என்ன வீடு பார்க்கணும்னா மிதுனம் மட்டும் பார்த்தாலே போதும். அதுதான் நமக்கு தேவை. இப்போ மிதுனத்துல அது ஏன்னா மிதுனத்துல தான் இவருக்கு சூரியன் இருக்கு. சூரியன், புதன், சனி 3 கிரகம் மிதுன ராசியில இருக்குங்க. ஸோ அப்போ அதுல குறிப்பிட்டு இருக்கக்கூடிய காலம் வயசு பாருங்க. 4 வயசு, 16 வயசு, 28 வயசு, 40 வயசு, 52 வயசு, 64 வயசு, 64ஓட நிறுத்திக்கிட்டேன், 76 போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மிதுனம் ஆக்டிவேட் ஆகும். அவர் மிதுனம் ஆக்டிவேட் ஆகும்போது அவருக்கு அரசியல், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அவர் வாழ்க்கையில். ஸோ இப்போ பார்க்கலாம். ரிசர்ச் ஆரம்பிக்கும் போது அவருக்கு முதல்ல 4, 16, 4 வயசு 16 வயசெல்லாம் சின்ன பையன். ஸோ அப்போ நம்ம சின்ன பையனுக்கு என்ன சொல்றது? ஒன்றும் சொல்லக்கூடாது. அப்போ 4 வயசுல விளையாடிட்டு இருந்திருப்பாரு, 16 வயசுல ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பாரு. அவ்வளோதான் விஷயம். ரைட்டு. அடுத்தது வாங்க. அப்போ 4, 16 முடிஞ்சதுக்கப்புறம் 28 வயசு. 28 வயசுல அவர் என்ன பண்ணார்? விஜய் சார் 28 வயசுல என்ன பண்ணார்? அதுக்கு முன்னாடி அவர் நிறைய படம் நடிச்சிருந்தார். 28 வயசுக்கு முன்னாடி 28வது வயசுல ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுங்க. அவருக்கு 27 வயசு 9 மாசம் நடக்கும்போது தமிழன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. 2002 தமிழன் படம். அந்த தமிழன் படம் முன்னாடி விஜய் சார் நடிச்ச படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன? முன்னாடி நிறைய லவ் சப்ஜெக்ட் நடிப்பாரு, ரொம்ப லவ்வர் பாய் மாதிரி இருப்பார். ஆனா இந்த தமிழன் படம் ரொம்ப சீரியஸான படம். அரசாங்கம், அதுவும் குறிப்பா இந்த நீதித்துறை, சட்டத்துறை, இதுல என்னெல்லாம் விஷயம் இருக்கு, இதுல என்ன தப்பா இருக்கு, என்ன ரைட்டா இருக்கு, இதை எப்படி இது பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்துல அந்த 28வது வயசுல சீரியஸான அவர் வாழ்க்கையில நடிச்ச ஒரு சொல்ற மாதிரி ஒரு நல்ல சீரியஸான சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடிய படம் அதுதான்.